அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சுப்புலட்சுமி, என் சட்டைப்பையில் இருந்த 1000 ரூபாய் எங்கே என்று கேட்டுக்கொண்டே அலுவலகத்திலிருந்து கோபமாக வீட்டுக்குள் நுழைந்தான் சுந்தர். சுந்தரின் குரல் வீட்டையே அதிர வைத்தது. சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த சுப்புலட்சுமி வேகமாக ஹாலுக்கு வந்து, ஏன் வரும்போதே இப்படி கத்திக்கிட்டே வர்றீங்க? நான் தான் எடுத்தேன் என்று சாதாரணமாக சொன்னாள். யாரை கேட்டு எடுத்த என்று மறுபடியும் கோபமாக கத்தினான் சுந்தர். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது. மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். பக்கத்து வீட்டு அக்காவிடம் பஜார் போயிருந்த போது சில பொருட்கள் வாங்கி வர சொல்லியிருந்தேன். அதற்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதையும் கொடுத்துட்டேன் என்று அவள் அமைதியாக சொன்னாள். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. உன் இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணுனா என்ன அர்த்தம்? பணம் சம்பாதிச்சாதான் அதோட அருமை தெரியும் என்றான். சொல்லணும்னு தான் நினச்சேன், வேலையில் மறந்துட்டேன். அது சரி, அலுவலகத்துக்கு போகிற உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? 50-100 டீ குடிக்க போதாதா? எதுக்கு அவ்வளவு பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க? அந்த பணத்தை எதுக்காக வச்சிருந்தீங்க என்று கேட்டாள். அவள் கேட்ட கேள்விக்கு சுந்தர் பதில் சொல்லவில்லை. அந்த 1000 ரூபாயை தன் நண்பனுக்கு கைமாற்றாக கொடுப்பதற்காக எடுத்து வைத்திருந்தான். அலுவலகத்துக்கு போன பிறகு பணம் இல்லாததை பார்த்ததும் நண்பனிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அவமானப்பட்டு கோபத்தோடு வீட்டுக்கு வந்திருந்தான். அந்த காரணத்தை மனைவியிடம் சொல்ல அவனுக்கு பிடிக்கவில்லை. அதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துட்டு போவேன் என்று கோபமாக சொன்னவன், நீ தினமும் வீட்டில் இருந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற என்ன கேள்வி கேட்குற? செலவு பண்ணுறது ரொம்ப சுலபம், சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஒரு மாதம் மட்டும் வேலைக்கு போ, 5000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டு. அதுக்கு பிறகு நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், மொட்டையடிக்க சொன்னா கூட அடிச்சுக்கிறேன் என்று கோபமாக வார்த்தைகளை கொட்டினான். சுந்தரின் வார்த்தைகள் சுப்புலட்சுமியின் மனதை காயப்படுத்தின. அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக நின்றபடியே அவனை பார்த்தாள். அந்த அமைதி தோல்வியின் அடையாளம் இல்லை, அது அவள் மனதில் பிறந்த ஒரு உறுதியின் ஆரம்பம். நான் சம்பாதித்து காட்டுவேன். நான் என்ன படிக்கவில்லையா? பணத்தின் அருமை எனக்கு தெரியாது என்று சொன்ன இவரிடம் என்னுடைய மதிப்பையும் திறமையையும் நிரூபித்து காட்டுவேன் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டாள் சுப்புலட்சுமி. அந்த நொடியிலேயே அவளுடைய வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த நாள் இரவு வீட்டில் அமைதியாக இருந்தது. ஆனால் சுப்புலட்சுமியின் மனதில் மட்டும் புயல் வீசி கொண்டிருந்தது. அப்போது அவளுடைய மகன் சந்தோஷ் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அம்மா, அப்பா அளவுக்கு நீ படிக்கவில்லையா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் சுப்புலட்சுமி மகனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஏண்டா கண்ணு அப்படி கேட்குற? அப்பா தான் சொன்னாரே உனக்கு சம்பாதிக்கவே தெரியாதுன்னு, அதான் கேட்டேன் என்றான். அந்த வார்த்தைகள் சுப்புலட்சுமியின் இதயத்தை குத்தியது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மகனின் தலையை வருடியபடி, அப்பாவை விட நான் அதிகமாக படிச்சிருக்கேங்க அண்ணா என்றாள். அப்புறம் ஏன் வேலைக்கு போகல? சந்தோஷின் அடுத்த கேள்விக்கு சுப்புலட்சுமியிடம் பதில் இல்லை. திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தையும் கணவரையும் மகனையும் பார்த்து கொள்வதே தன் உலகம் என்று வாழ்ந்தவள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கிய கண்களுடன் நின்றாள். மகனை அணைத்து கொண்டவள், உனக்காகவே அம்மா வேலைக்கு போறேன் கண்ணா. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னாள். அந்த நிமிடத்தில் அவள் மனதில் ஒரு முடிவு உறுதியானது. நானும் சம்பாதிக்கணும். அடுத்த நாள் முதல் மொபைலை எடுத்துக்கொண்டு என்ன வேலை செய்யலாம் என்று தேட ஆரம்பித்தாள். அப்போது தொடர்ந்து அவளுடைய கண்களில் பட்டது மீசோ பற்றிய வீடியோக்கள். இந்த பொருளை விற்று மாதம் 30,000 சம்பாதிச்சேன். வீட்டிலிருந்தே மீசோவில் பொருள் விற்று லட்சக்கணக்கில் வருமானம், முதலீடு குறைவு, லாபம் அதிகம், இப்படி பல விளம்பரங்கள், வீடியோக்கள் அவளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தின. நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே என்று நினைத்தாள். தங்கள் பகுதியில் இருந்த ஒரு மொத்த விற்பனை கடைக்கு சென்று வீட்டை அலங்கரிக்க பயன்படும் கண்ணாடி பொருட்கள், அலங்கார சாமான்கள், சிறிய வீட்டு உபயோகப் பொருட்கள் என பலவற்றை மொத்தமாக வாங்கி வந்து விற்க முடிவு செய்தாள். ஆனால் அதற்கு பணம் தேவைப்பட்டது. வேறு வழி இல்லாமல் மனதில் சங்கடத்துடன் சுந்தரிடம் சென்றாள். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்,
கடனா கொடுங்க, நான் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன். சுந்தர் அவளை ஒரு நிமிடம் பார்த்தான். அவள் உண்மையாக முயற்சி செய்ய போகிறாள் என்பதை புரிந்து கொண்டு எந்த வார்த்தையும் பேசாமல் பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தில் பொருட்களை வாங்கி வந்த சுப்புலட்சுமி மீசோவில் கணக்கு தொடங்கி ஒவ்வொரு பொருளையும் புகைப்படம் எடுத்து பதிவேற்றினாள். முதல் சில நாட்கள் ஒரு ஆர்டரும் வரவில்லை. பரவாயில்லை, நாளைக்கு வரும் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டாள். சில வாரங்களுக்கு பிறகுதான் ஆர்டர்கள் வர ஆரம்பித்தன. ஒரு மாதம் முழுவதும் சேர்த்து 10 பொருட்கள் மட்டுமே விற்றன. அதிலும் 6 பொருட்கள் வாடிக்கையாளர்களால் திருப்பி அனுப்பப்பட்டன. பிடிக்கல, கலர் சரியில்லை, வேற மாதிரி இருக்கும் என்று நினைத்தேன் என்று காரணம் சொன்னார்கள். சிலர் எந்த காரணமும் சொல்லாமல் கூட திருப்பி அனுப்பினர். 3 மாதங்கள் தொடர்ந்து உழைத்தும் லாபம் கிடைக்கவில்லை. கிடைத்தது நஷ்டமும் ஏமாற்றமும் மட்டுமே. ஒரு நாள் எல்லா பொருட்களையும் பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் சுப்புலட்சுமி. இது நமக்கு சரிவராது என்று முடிவு செய்து மீதமிருந்த பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி ஓரமாக வைத்தாள். அந்த நேரத்தில் அங்கே வந்த சுந்தர், ஏதாவது வேலைக்கு போகலாம்ல, நீதான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றிருக்கிறாய், அதுவும் டபுள் டிகிரி, MBA வேற, என்னோட சவாலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியே, வேலை தேடி பார்க்க வேண்டியதானே என்று சொன்னான். அவன் சொன்னதை சுப்புலட்சுமி காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவளுடைய மனதில் நான் சம்பாதிக்கணும் என்ற ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்? அந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சுப்புலட்சுமி. மீசோ தொழிலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு சுப்புலட்சுமி மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். அப்போது அவளுடைய மாமியார் செண்பகம் அவள் அருகில் வந்து அமர்ந்தார். ஏமா, அவன் ஏதோ கோபத்துல சொல்லிட்டான், அதுக்காக மனசை போட்டு குழப்பிக்காத என்று மருமகளுக்கு ஆறுதலாக பேசினார். சுப்புலட்சுமி அமைதியாக இருந்தாள். வேலைக்கு போன்னு சொல்றது சுலபம். நீ வேலைக்கு போயிட்டா இந்த வீட்டை யார் பார்த்துக்கிறது, யார் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? காலையிலிருந்து இரவு வரை வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இந்த வீட்டை பார்த்துக்கணும்னு இவனுங்களுக்கு சவால் விட்டா வீட்டை விட்டு ஓடிடுவாங்க என்று சிரித்தபடி கூறினார் செண்பகம். அந்த வார்த்தைகள் சுப்புலட்சுமியின் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து, நான் எப்பவும் உன் சமையல் ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லுவேன். உன் கையில் சமைக்கிற சாப்பாட்டுக்கு ருசியே தனி. அதை வச்சு ஏதாவது பண்ண முயற்சி பண்ணு என்றார். சின்னதா ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கும் முதலீடு வேணுமே, பணத்துக்கு என்ன பண்ணுறது அத்தை என்றாள். சமைக்கிறதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடு, இப்போ எல்லாரும் அதுதான் பண்ணுறாங்க என்று சொன்னார். அந்த யோசனை சுப்புலட்சுமிக்கு பிடித்திருந்தது. மறுநாளே ஒரு சிறிய மொபைல் ஸ்டாண்டு வாங்கினாள். சமையலறையிலேயே மொபைலை வைத்து சமைக்கும் ஒவ்வொரு உணவையும் வீடியோவாக பதிவு செய்ய ஆரம்பித்தாள். யூடியூப் சேனலையும் தொடங்கினாள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சமையல், விதவிதமான குழம்புகள், டிஃபன் வகைகள், ஸ்வீட்டுகள், ஸ்நாக்ஸ் என்று தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றி கொண்டே இருந்தாள். ஆனால் யூடியூப்பில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சமையல் வீடியோக்கள் குவிந்து கிடந்தன. அவளுடைய வீடியோக்கள் அந்த கூட்டத்தில் காணாமல் போயின. ஒரு வீடியோ 1000 பார்வைகள், மற்றொன்று 2000 பார்வைகள், அதற்கு மேல் செல்லவே இல்லை. 3 மாதங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தும் பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடைக்கவில்லை. வருமானமும் இல்லை. ஒரு நாள் மாலை யூடியூப் கணக்கை பார்த்து கொண்டிருந்த சுப்புலட்சுமி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். இதுவும் நமக்கு கை கொடுக்க போற மாதிரி தெரியலை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அவள் மீதே அவளுக்கு நம்பிக்கை குறைந்தது. அவள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிவதை சுந்தர் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான். வெளியில் அவன் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவன் மனம் நொந்து கொண்டே இருந்தது. அன்னைக்கு கோபத்துல அப்படி பேசி இருக்கக்கூடாது. அவளை அவ்வளவு காயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட நிரூபிக்கணும்னு நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுறாளே என்று நினைத்த போது அவனுக்கே குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகும் சுந்தருக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. படுக்கையில் படுத்தபடியே மேலே மின்விசிறியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் மனதிற்குள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தான். இனிமேல் சுப்புலட்சுமி தனியா போராடக்கூடாது.
அவளுக்கு தெரியாமலாவது நான் துணையா நிக்கணும். அவளோட முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையணும் என்று உறுதியாக முடிவு செய்தான் சுந்தர். யூடியூப் முயற்சியும் தோல்வியில் முடிந்த பிறகு சுப்புலட்சுமி 2 நாட்கள் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தாள். 3வது நாள் காலையில் அலமாரியை திறந்து பல வருடங்களாக யாரும் தொடாமல் இருந்த ஒரு பழைய ஃபைலை எடுத்தாள். அதில் அவள் கல்லூரியில் படித்த சான்றிதழ்கள் அனைத்தும் இருந்தன. ஒவ்வொரு சான்றிதழையும் பார்த்தபோது ஒரு காலத்தில் தனக்கும் பெரிய கனவுகள் இருந்தது நினைவுக்கு வந்தது. அவற்றையெல்லாம் தூசி தட்டி ஒழுங்காக அடுக்கி வைத்தாள். வேறு வழி இல்லை, இன்டர்வியூவுக்கு போய் பார்க்கலாம் என்று முடிவு செய்தாள். அடுத்த சில நாட்களாக தினமும் செய்தித்தாள்களில் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை தேட ஆரம்பித்தாள். எந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஆள் தேவை என்று பார்த்து தன்னுடைய விவரங்களை அனுப்பினாள். சில நிறுவனங்களிலிருந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தது. நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் சென்று வந்தாள். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரே மாதிரியான கேள்விதான். நீங்கள் கடைசியாக எப்போது வேலை பார்த்தீர்கள்? அனுபவம் இருக்கிறதா? படிப்பை முடித்து எத்தனை வருடம் ஆகிறது? சுப்புலட்சுமி அமைதியாக படிப்பை முடிச்சு 15 வருடம் ஆகிடுச்சு என்று சொல்வாள். அந்த பதிலை கேட்டவுடனே பலரின் முகம் மாறிவிடும். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களைத்தான் எதிர்பார்க்கிறோம். உங்கள் வயசு இப்போ 37. இந்த பதவிக்கு இளம் வயசில் இருக்கிறவங்களை எடுக்கிறோம். தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்கிறோம் என்று அனுப்பி வைத்து விடுவார்கள். அந்த தொடர்பு கொள்கிறோம் என்ற வார்த்தை மீண்டும் ஒருபோதும் தொலைபேசியாக வரவே இல்லை. ஒவ்வொரு இன்டர்வியூ முடிந்து வீட்டிற்கு வரும்போதும் சுப்புலட்சுமியின் முகத்தில் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போனது. ஆனாலும் அவள் முயற்சியை கைவிடவில்லை. ஒரு நிறுவனம் இல்லை என்றால் இன்னொரு நிறுவனம், அதுவும் இல்லை என்றால் வேறொரு நிறுவனம் என்று தொடர்ந்து அலைந்து கொண்டே இருந்தாள். 2 மாதங்கள் கடந்தும் அவளுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. கிடைத்ததெல்லாம் வெயிலில் அலைந்த சோர்வும் ஏமாற்றமும் மட்டும்தான். இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் அவள் மனதில் விதைத்து கொண்டே இருந்தாள். அன்று இரவு வீட்டில் அனைவரும் தூங்கிய பிறகு சுப்புலட்சுமி மட்டும் ஹாலில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் சோர்வும் கண்களில் ஏமாற்றமும் இருந்தது. அப்போது மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தான் சுந்தர். சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. அமைதியை உடைத்தபடி சுந்தர் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. கோபத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன் என்றான். அவள் எதுவும் பேசவில்லை. அம்மா சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, வீட்டை பார்த்து கொள்வது அவ்வளவு சாதாரணமான விஷயமில்லை. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீ ஓய்வே இல்லாம இந்த வீட்டுக்காகத்தான் உழைக்கிற. சுந்தரின் குரலில் உண்மையான வருத்தம் இருந்தது. என்னை மன்னிச்சிடு என்று அவன் மனதார மன்னிப்பு கேட்டான். சுப்புலட்சுமி மெதுவாக புன்னகைத்தாள். பரவாயில்லைங்க, நீங்க பேசியதும் ஒரு விதத்துல சரிதான் என்றாள். சுந்தர் வருத்தத்துடன் அவளை பார்த்தான். நான் இவ்வளவு படிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தது தப்புதான். படிப்பு முடிச்ச உடனேயே வேலைக்கு போயிருக்கணும். எங்க படிப்பு முடிச்ச உடனே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? எப்பவும் ஒருத்தரையே நம்பி இருக்கக்கூடாது என்று அமைதியாக சொன்னாள். அவளுடைய பதிலை கேட்ட சுந்தரின் மனம் இன்னும் கனத்தது. இனிமேல் நான் உனக்கு எல்லா விதத்திலும் துணையாயிருப்பேன் என்றான். சுப்புலட்சுமி அவனை பார்த்து புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, மன்னிப்பு மட்டுமே இருந்தது. அன்று இரவு இருவருடைய மனதிலும் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் மறைந்தன. மீண்டும் கணவன் மனைவியாக மனதளவில் இணைந்தார்கள். ஆனால் அன்று நடந்த உரையாடலுக்கு பிறகும் சுப்புலட்சுமியின் முடிவு மாறவில்லை. வேலைக்கு செல்ல வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற உறுதியை மட்டும் அவள் விட்டு கொடுக்கவில்லை. அந்த உறுதியே அவளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போகிறது. ஆரம்பத்தில் அவளுடைய இந்த பிடிவாதம் சுந்தருக்கு சிறிய மன வருத்தத்தை கொடுத்தது. நான் மன்னிப்பு கேட்ட பிறகும் இதையே நினைச்சிட்டு இருக்காளே என்று சில நேரங்களில் அவன் மனதிற்குள் தோன்றும். ஆனால் அந்த எண்ணத்தை அவன் வெளியே காட்டவில்லை. மாறாக அவள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக நின்றான். இன்டர்வியூக்கு செல்ல வேண்டுமென்றால் அவனே இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்வான். படிக்க வேண்டுமென்றால் வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வான். அவளுக்கு தேவையான புத்தகங்கள், தேர்வு கட்டணம், விண்ணப்ப செலவு என எது வேண்டுமானாலும் தயங்காமல் செய்து கொடுத்தான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் ஓடின. 1 வருடம் கடந்துவிட்டது.
அந்த ஒரு வருடத்தில் சுப்புலட்சுமி பல போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து இரவு பகலாக படித்தாள். ஒரு நாள் மாலை சுந்தர் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்தவுடன் சுப்புலட்சுமி சென்னைக்கு போகணும் என்றாள். சென்னைக்கா? எதுக்கு என்றான். டிக்கெட் போடணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். சுந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. எதுக்காக சென்னைக்கு என்று மறுபடியும் கேட்டான். அப்போது அவள் முகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன், நான் எழுதிய 2 தேர்விலையும் பாஸ் ஆயிட்டேன், இன்டர்வியூ மட்டும் பாக்கி இருக்கு, அதுக்குத்தான் சென்னை வர சொல்லி இருக்காங்க, இந்த இன்டர்வியூலையும் தேர்ச்சி பெற்றால் வேலை உறுதி என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுந்தர் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். அவள் வைராகியத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு முயற்சி செய்து கொண்டிருந்ததை நினைத்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த நொடியே அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. சூப்பர் சுப்பு, எனக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாது என்று கூறி அவளுடைய கைகளை பிடித்து கொண்டான். அன்றே ரயில் டிக்கெட்டையும் பதிவு செய்தான். இன்டர்வியூவுக்கு தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறை சரிபார்த்தான். பயண நாளன்று அதிகாலையிலேயே இருவரும் ரயிலில் ஏறி சென்னைக்கு புறப்பட்டனர். சென்னை சென்றடைந்ததும் இன்டர்வியூ நடைபெறும் நிறுவனத்திற்கு சுப்புலட்சுமியை சுந்தரே அழைத்து சென்றான். பயப்படாத, உன்னால முடியும் என்று தன்னம்பிக்கை கொடுத்து உள்ளே அனுப்பினான். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு சுப்புலட்சுமி வெளியே வந்தாள். அவள் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்தவுடனே இன்டர்வியூ நன்றாக நடந்திருக்கிறது என்பதை சுந்தர் புரிந்து கொண்டான். எப்படி இருந்துச்சு என்று ஆவலுடன் கேட்டான். நல்லா பண்ணிட்டேன், மீதியெல்லாம் கடவுள் கையில் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சுப்புலட்சுமி. அன்றே மாலை இருவரும் மீண்டும் ஊருக்கு திரும்பினர். இப்போது இருவரின் மனதிலும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே இருந்தது. அந்த வேலைக்கான அழைப்பு எப்போது வரும்? 1 மாதம் கடந்தது. ஒரு நாள் தபால்காரர் வீட்டின் வாசலில் வந்து ஒரு பதிவு தபாலை கொடுத்து சென்றார். அதை வாங்கிய சுப்புலட்சுமியின் கைகள் லேசாக நடுங்கின. உரையை மெதுவாக பிரித்து பார்த்தாள். அடுத்த நொடியே அவளுடைய கண்கள் கலங்கின. அவள் எதிர்பார்த்திருந்த பணியில் சேருவதற்கான நியமன கடிதம் அது. வங்கி தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அவளுக்கு வங்கியில் துணை மேலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை மகிழ்ச்சியுடன் சுந்தரிடம் நீட்டினாள். சுந்தர் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தான். முதலில் அவனுடைய முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் பணியிடம் குறிப்பிட்டிருந்த வரியை பார்த்ததும் அவன் முகபாவனை மாறியது. அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அதே வங்கியில், அதுவும் அவன் கிளார்க்காக வேலை பார்த்து கொண்டிருந்த கிளையிலேயே அவனுக்கு மேலதிகாரியாக துணை மேலாளர் பதவியில் சுப்புலட்சுமி நியமிக்கப்பட்டிருந்தாள். ஒரு கணம் சுந்தரால் எதுவும் பேச முடியவில்லை. அவனுக்கு அது தர்ம சங்கடமாக இருந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே 1 வருடத்திற்கு முன்பு தான் பேசிய வார்த்தைகள் அவன் காதில் எதிரொலித்தன. 1 மாதம் மட்டும் வேலைக்கு போய் 5000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டு என்று சவால் விட்டது நினைவுக்கு வந்தது. இன்று அந்த சவாலுக்கு பதிலாக சுப்புலட்சுமி ஒரு வேலையை மட்டுமல்ல, தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றால் உயர்ந்த பதவியையே பெற்றிருந்தாள். அவளை பார்த்து சுந்தர் பெருமையுடன் சிரித்தான். என்னையே மிஞ்சிட்டியே சுப்பு என்று சொல்லியபடியே மனைவியை அணைத்து கொண்டான். சுப்புலட்சுமி மெதுவாக சிரித்தாள். இது உங்களை ஜெயிக்கணும்னு எடுத்த பயணம் இல்லைங்க, என்னை நானே ஜெயிக்கணும்னு எடுத்த பயணம் என்றாள். அந்த பதிலை கேட்ட சுந்தரின் கண்கள் கலங்கின. அன்று அவளை அவமானப்படுத்தியதற்காக அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சி முழுவதுமாக கரைந்தது. அன்று முதல் சுந்தர் சுப்புலட்சுமியை மனைவியாக மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்ற ஒரு பெண்ணாக மதிக்க ஆரம்பித்தான். பெண்கள் படித்து முடித்த பிறகு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சுயமாக சம்பாதிக்க வேண்டும். அது பணத்திற்காக மட்டுமல்ல, தன்னம்பிக்கைக்காக, தன்னுடைய திறமையை உணர்வதற்காக, வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்வதற்காக. அதற்கு சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்டினாள் சுப்புலட்சுமி. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.